தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்து ஆபத்தான நிலையை எட்டிவிட்டதாக சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் 2024-25 நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் வருவாய் மற்றும் செலவினங்கள் எவ்வளவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது என்ன என்பதை பார்க்கலாம். கடந்த முறை பட்ஜெட் தாக்கலின் போது அரசின் மொத்த வருவாய் 3,03,814 கோடி ரூபாயாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. செலவினங்களை பொறுத்தவரை 4,12,504 கோடி ரூபாய் என்று கூறப்பட்டிருந்தது. இது முந்தைய 2023-24 நிதியாண்டை விட 11.7% அதிகமாகும். மொத்த வருவாயில் 75.6% மாநிலத்தின் சொந்த வருவாயாகும். இதில் வணிக வரிகள் வகையில் 73.5%, முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுகள் வகையில் 12% வருவாய் கிடைக்கிறது. மாநில ஆயத்தீர்வையிலிருந்து 6.3%, வாகனங்கள் மீதான வரிகளில் இருந்து 5.9%, மற்ற வரிகள் வகையில் 2.3% வருவாய் கிடைப்பதாக 2024-25 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த வருவாயில் பெரும் பகுதி பல்வேறு நலத்திட்டங்களுக்காக செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு வாங்கிய கடனுக்கான வட்டியாக மட்டுமே 63,772 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. ஊதியத்திற்காக 84,932 கோடி ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பலன்களுக்காக 37,664 கோடி ரூபாயும் செலவிடப்படுகிறது. உதவித்தொகை மற்றும் மானியங்கள் வகையில் 1,46,908 கோடி ரூபாயும், செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்புகள் வகையில் 15,063 கோடி ரூபாயும் செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள், பாலங்கள், போக்குவரத்து, நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட துறைகளின் மூலதன செலவினங்களுக்காக 47,681 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் இடைப்பட்ட தமிழ்நாட்டின் நிதி பற்றாக்குறை 2024-25 ஆண்டில் 1,08,690 கோடி ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக கணக்கிடப்பட்டுள்ள 31,55,096 கோடி ரூபாயில் 3.44% ஆகும். செலவுகள் அதிகரிப்பின் காரணமாக கடன் அளவு 4 ஆண்டுகளில் சுமார் 3.5 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருப்பதாக கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன். கடன் எடுத்தது பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கிறதுங்கிறது இந்த ஆண்டு முடியும் பொழுது 8.33 லட்சம் கோடியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது 4.86 லட்சம் கோடியிலிருந்து 2021-22 அப்போ கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி, அதாவது 4 வருடத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் 90,000 கோடி நீங்கள் நம்ம வாங்கிட்டு இது என்ன ஒன்று சொல்லலான்னா, அந்த நாம் வாங்குவதை இந்த 90,000 கோடி என்பது கடந்த ஒரு 5-6 ஈவன் அஇஅதிமுக ஆட்சியிலையும் அதே மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 7-8 வருடமாகவே அந்த 90,000 கோடிக்கு மிகாமல் வாங்கி கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் எதிர்வரும் பட்ஜெட் தாக்கலின் போது கடன் தொகை எவ்வளவாக இருக்கும் என்பது தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷுடன் கௌசல்யா.